ॐ शुक्लां परधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானத்தையும் மானச ஜபத்தையும் சில நிமிடங்கள் பயிற்சி செய்வோமாக. அமைதிப்படுத்தப்பட்டு மானச ஜபத்தினால் ஒருமுகப்படுத்திய மனதை இப்போது நன்கு விஷாலமுடையதாக ஆக்குவது விஸ்வரூப தியானமாகும். விஸ்வரூப தியானம் என்பது உலகை இறைவனாக பார்ப்பது ஆகும். இறைவன் படைக்கும்போது இவ்வுலகை முழுமையாகவே படைத்துள்ளார். பூமியும் ஆகாசமும் கடலும் அனைத்தும் பிளவுபடாமல் இருப்பதாகவே படைத்துள்ளார். இதுவே சமஷ்டியாகும். இதில் நம்மை நாம் தனிமைப்படுத்தி கொள்வதே
அனைத்து வேற்றுமைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்வது வியஷ்டியாகும். அறியாமை காரணமாக என்னை நான் தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். உண்மையில் இறைவனது சிருஷ்டியில் வேதம் என்பது சிறிதும் இல்லை. அது பூர்ணமாக பிளவுபடாததாக இருக்கின்றது. ஒரே பூமியை பல நாமங்களாக பிரித்துள்ளது நமது தனித்தன்மையின் காரணமாகும். உண்மையில் உலகம் முழுமையாகவே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கின்றது. அறியாமை காரணமாக என்னை நான் இந்த சமஷ்டியிலிருந்து பிரித்து கொள்கின்றேன். தனியுடல் வியஷ்டி என்பார். வனம் என்பது சமஷ்டி என்பார். மரம் என்பது வியஷ்டி, வனம் என்பது சமஷ்டி. சமஷ்டியில் வியஷ்டி அடங்கியே உள்ளது. இதை அறியாத நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக ராகத்வேஷத்தை உண்டாக்குகின்றோம். அஞ்ஞானத்தின் காரணமாக ஏற்படுகின்ற இந்த ராகத்வேஷமே நமது அறிவு கண்ணை மறைக்கின்றது. உண்மையில் விஸ்வரூபமாக காட்சியளித்து கொண்டிருப்பது இறைவனே ஆகும். இதில் நாம் நம்முடைய தனித்தன்மையை புகுத்தி நான், என்னுடையது என்று பிரிக்கத் தொடங்குகின்றோம். அதன் காரணமாக சதா அசாந்தியிலேயே இருக்கின்றோம். உண்மையில் இறைவனே முழுமையாக எல்லாமாக இருக்கின்றார். இறைவனை தவிர எதுவும் இல்லை. அனைத்து அனர்த்தங்களுக்கும் காரணம் நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்வதே ஆகும். இந்த விஸ்வரூபமாக இருக்கின்றது இறைவனே ஆகும். விவகாரத்தின் போது இந்த சிந்தனை நமக்கு நினைவில் வர வேண்டும். இறைவனே எல்லாமாக இருக்கின்றார். இறைவா, நீயே எல்லாமாக இருக்கின்றாய். எனது ராகத்வேஷத்தின் காரணமாக கண்முன் தெரியும் உன்னை நான் காணாதவளாக இருக்கின்றேன். எல்லா உருவத்திலும் எல்லா நாமத்திலும் நீயே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். இதை அறியாமல் நான் என்னுடைய அஞ்ஞானத்தின் காரணமாக துன்பப்படுகின்றேன். இறைவா, விஸ்வரூபமாக நீயே இருக்கின்றாய். காணும் பொருள் அனைத்திலும் நீயே ஊடுருவி இருக்கின்றாய். இந்த ஞான கண்ணை எனக்கு அருள்வாயாக. ராகத்வேஷம் அற்ற பார்வையை அருள்வாயாக. எல்லா உருவத்திலும் எல்லா நாமத்திலும் நீயே இருக்கின்றாய் என்பதை நான் மறக்காமல் இருப்பதற்கு அருள் புரிவாயாக. சில நிமிடங்கள் இந்த சிந்தனையை சுயமாக நமது ஆழ்மனதில் பதிய வைப்போமாக.
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। पंचदशी तृप्तिदीप प्रकरणं मोदल्लिरुंदु पारायणम्। आत्मानं चेत् विजानीयात् अयमस्मीति पुरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्। अस्याश्रुतेरभिप्रायः सम्यक् अत्र विचार्यते। जीवन्मुक्तस्य या तृप्तिः सा तेन विशदायते। मायाभासेन जीवेशौ करोतीति श्रुतत्वतः कल्पितावेव जीवेशौ ताभ्यां सर्वं प्रकल्पितम्। ईक्षणादिप्रवेशान्ताः सृष्टिरीशेण कल्पिता। जाग्रदादिविमोक्षान्तः संसारो जीवकल्पितः। ब्रह्माधिष्ठानभूतात्मा कूटस्था संगचित्वपुः। अन्योन्यध्यासतो संगः धीस्तज्जीवोऽत्र पुरुषः। साधिष्ठानो विमोक्षादौ जीवोऽधिक्रियते न तु। केवलो निरधिष्ठानः विभ्रान्ते क्वाप्यसिद्धितः। अधिष्ठानञ्च संयुक्तं भ्रमां समवलम्बते। यदा तदाहं संसारी इत्येवं जीवोऽभिमन्यते। भ्रमांसस्य तिरस्कारात् अधिष्ठानप्रधानता। यदा तदा चिदात्माहम् असंगोऽस्मीति बुध्यते। नासंगेऽहं कृतिर्युक्ता कथमस्मीति चेत् शृणु। एको मुख्यो द्वावमुख्यौ इत्यर्थस्त्रिविधोक्तमः। अन्योन्यध्यासरूपेण कूटस्थाभासयोर्वपुः एकीभूय भवेन्मुख्यः तत्र मूढैः प्रयुज्यते। पृथगाभासकूटस्थौ अमुख्यौ तत्र तत्त्ववित्। पर्यायेण प्रयुङ्क्तेऽहम्
சப்தம் லோகே ச வைதிகே. இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 12 முடிச்சிட்டோமா? லௌகிக வியவஹாரேஹம் கச்சாமி இத்யாதிகே புதஹ விவிச்யைவ சிதாபாசம் கூடஸ்தாத்தம விவக்ஷதி. கூடஸ்தாத்தம் விவக்ஷதி. நம்ம திருப்தி தீப பிரகரணத்தில் பிரகதாரண்ய உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்கம் பார்க்குறோம். அந்த மந்திரத்தை ஒருக்க நம்ம ஒவ்வொரு கிளாஸையும் திரும்ப திரும்ப சொல்லிடுவோம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி பூருஷக கிம்மிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அணு செஞ்சுவரே. தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டவன், அந்த ஞானி, அந்த சாதகனானவன் எதற்காக ஆசைப்படுவான், யார் பொருட்டு ஆசைப்படுவான், இந்த சரீரத்தை துன்பப்படுத்தி கொள்வான், அவன் நிறைவாக இருக்கின்றான் அப்படிங்கிறத இந்த மந்திரம் நமக்கு சொல்லுது. இந்த மந்திரத்தின் விளக்கமாக தான் இந்த நம்ம 297 ஸ்லோகம் படிக்க போகிறோம். அதில் முதல்லையே சங்கல்பம் சொல்லிடுறாரு, ஜீவன் முக்தனுக்கு என்ன ஒரு திருப்தி இருக்கோ அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களை எல்லாரும் ஜீவன் முக்தனா ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் அவர் பிரதிஜை. இதை உங்களை எல்லாரும் ஜீவன் முக்தனாக ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பதத்துக்காக நல்லா பிரித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறாரு. முதல்ல பூருஷங்கிற சப்தத்தை பார்த்தோம். புருஷன் அப்படின்னா ஜீவன். ஜீவன்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக சிருஷ்டியிலிருந்து தொடங்குறாரு. முதல்ல எடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன போடுறாரு? மாயா ஆபாசேன. மாயை தான் காரணம் இந்த சிருஷ்டிக்கு. அப்ப என்ன காரணம் சொல்லாத, மாயை தான் காரணம். மாயினால இந்த சிருஷ்டி உண்டாகின்றது. அந்த ஒரு முக்கோண வடிவமான ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன், இந்த சிருஷ்டி உண்டாகிற்று. அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஈஸ்வரன் ஈக்ஷணாதி பிரவேசம். அந்த முதல்ல ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு? கற்பனை பண்ணுறாரு. நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு அந்த தொடங்கி அந்த சிருஷ்டிக்கப்படுவது வரைக்கும் ஈஸ்வரனோட காரியம் இருக்குது. அதில் நான் சம்சாரி அப்படின்னு நம்மளுடைய ராகத்வேஷத்தினால பந்தத்தை கற்பிப்பது நம்மளுடைய சிருஷ்டியாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஜீவ சிருஷ்டி சொல்லிட்டாரு. ஒரே ஸ்லோகத்தில் ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? அந்த ஜீவன்னா யாரு அப்படிங்கிறத நல்ல விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் தான் நமக்கு வருது. அந்த பூருஷக அப்படிங்கிறத சொல்லும்போது அதில் 2 அம்சம் இருக்கு அப்படிங்கிறத அதில் தான் நமக்கு சொல்ல வர்றாரு. ஒரு அம்சம் சித்த அம்சம் ஒன்று இருக்கு, சிதாபாச அம்சம் ஒன்று இருக்கு. அதில் இந்த ஜீவன் என்ன பண்ணுறான்? இது 2ஐயும் போட்டு கலவையாக தன்னை என்ன அந்யோன்ய அத்தியாசம்தான் காரணம். அவன் என்ன பண்ணுறான்? தன்னை குறுகியவனாக நினைத்து கொள்கின்றான், தன்னுடைய ஆதாரத்தை மறந்து போகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு பூர்வபக்ஷம் வந்தது நமக்கு. அதில் கூடஸ்தன் சிதாபாசனை மட்டும் ஜீவன்னு நம்ம சொல்ல முடியாதா, சித்தையும் சேர்த்து தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 6வது ஸ்லோகத்தில் ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அதுக்கு என்ன சொல்கிறாரு? கேவல நிரதிஷ்டானக விப்ராந்தே குவாபி ந சித்தியதி. அதிஷ்டானம் இல்லாமல் உனக்கு அத்தியாசம் கிடையாது, அதனால என்ன பண்ண முடியாது, நீ சித்தையும் சிதாபாசனையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத, அந்த 2 இருக்கிறத அதை நமக்கு மனசில் பதியணுங்கிறதுக்காக எப்படி சொல்லலாங்கிறத சொல்லிட்டார் அப்புறம் அடுத்து 7லையும் 8லையும் ஞானி தன்னை எப்படி அறிகிறான், அஞ்ஞானி தன்னை எப்படி அறிகிறான். அஞ்ஞானி தன்னை சிதாபாச பிரதானமாக அறிகின்றான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் அதிஷ்டானத்தை மறந்துட்டு தன்னை சிதாபாசனாக நினச்சிக்கிறான். ஏன்னா நமக்கு ஆத்மானம் விஜானியாத், ஆத்மானம் விஜானியாத்னா தன்னை அறிவது. அப்போ தன்னை அறிவதுங்கிறது அவ்வளவு நுணுக்கமாக கொண்டு போகிறார் அப்போ ஞானி தன்னை எப்படி அறிகிறான், அஞ்ஞானி தன்னை எப்படி அறிகிறான். முதல்ல சொல்லும்போது எல்லாத்துலேயும் அஞ்ஞானித்தையும் போடுறாரு, அப்புறம் தான் ஞானிக்கு வர்றாரு. அஞ்ஞானி முதல்ல எப்படி அறிகிறான்? தன்னை அத்தியாசத்தோட இணைத்துக்கொள்ளி ஆதாரத்தை மறந்து விடுகின்றான். தன்னை சிதாபாச பிரதானமாக தன்னை நினைக்கின்றான். நான் உடல், மனம், நான் புத்தி அப்படின்னு தன்னை பிரதிபிம்ப அம்சத்தோட தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்கின்றான். ஞானி எப்படி இருக்காரு? அதை விட்டுட்டு சித் பிரதானமாக தன்னை அறிகின்றார். அப்போ நமக்கு அதிலே போறாரு. ஞானி தன்னை எப்படி பார்க்குறான், அஞ்ஞானி எப்படி பார்க்குறான், அதில் 2 இது போகும்போது அடுத்து ஒரு பூர்வபக்ஷம் வந்தது.
அப்போ அகம் அசங்கக அப்படின்னு சொல்கிறது யார்? சரி, 2 சொல்லிட்டீங்க. வந்து தன்னை அறிவதுன்னு சொல்லிட்டோம். தன்னை அறிவது தான் நமக்கு இங்கே லட்சியம் சொல்லிட்டோம். அப்போ தன்னை எப்படி அறிகிறோம்? நான் அசங்கக அப்படின்னு அறிய வேண்டியது இருக்குது. அப்போ அகம் அசங்ககன்னு சொல்கிறது யார்? சித்து சொல்லுதா, சிதாபாசன் சொல்லுதா அப்படின்னு ஒரு நுட்பமான கேள்வி. இது வந்து நமக்கு சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி. அதை முதல்லையே நம்ம முன்னாடி தூக்கி போட்டுறாரு. ஏன்னா அந்த நானில் தான் எல்லா குழப்பமுமே நமக்கு அடங்கி இருக்கு. அந்த நானை வந்து நம்ம சரியாக அதுக்காக முதல்ல ஆத்மானம் விஜானியாத் முதல் பதமே என்ன சொல்கிறாரு? உன்னை நீ அறிய வேண்டும். அப்போ உன்னை நீ எதுவாக அறிய வேண்டும்? அப்போ அதுக்கு அந்த பூர்வ பட்சத்துக்கு சொல்லும்போது அப்போ அகம் அசங்கக அப்படின்னு சொல்கிறது யார்? சித்தா சிதாபாசனா? ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு குரு கிட்ட கேட்குற மாதிரி பூர்வ பட்சம் இருக்குது. அப்போ அதுக்கு சொல்லும்போது அவர் டைரெக்டாக ஆன்சர்னு கொடுக்கல. இன்டைரக்டாக என்ன சொல்கிறாரு? அந்த நானுங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த நானுங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. 1 வந்து முக்கிய அர்த்தம், 2 வந்து அமுக்கிய அர்த்தம். இப்போ நம்ம வந்து முக்கிய அர்த்தம்னா என்ன என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். முக்கிய அர்த்தத்தை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்போம். அவர் சொல்கிறாரு, முக்கிய அர்த்தத்தை நீ எப்போ பார்த்தாலும் பிடிச்சிக்கிட்டு இருக்க. நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? ரொம்ப முக்கியமான அர்த்தம், இது நம்ம மறந்துடவே கூடாது அப்படின்னு நினைப்போம். அவர் உல்டாவா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எப்பவும் மூடர்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுவது முக்கிய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது ஸ்லோகத்தில் அந்யோன்ய அத்தியாச ரூபேன அந்த சித்தையும் சிதாபாசனையும் மிக்ஸ் பண்ணி என்ன சொல்கிறோம்? நம்ம அந்த நான்கிற பயன்பாடை என்ன பண்ணுறோம்? நம்ம சிதாபாசன் ஆகிய நான் என்ன பண்ணுறேன்? நானே வந்து என்ன பண்ணுறேன்? நான் வந்து உண்மையிலே நான் சித்து, ஆனால் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? நான் சிதாபாசனா நினைத்து கொள்கின்றேன். இப்போ அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்தையோர் ஆபாச வப்புகு, கூட்டஸ்தனுக்கும் அந்த சிதாபாசனுக்கும் சித்துக்கும் சிதாபாசனுக்கும் ஏகி பூய பவே என்ன பண்ணிடுறோம்? மிக்ஸ் பண்ணி தவறாக பயன்படுத்துகின்றோம். ஏன்னா ஒரு அம்சம் அழியாத அம்சம், ஒரு அம்சம் மாறாத அம்சம், ஒரு அம்சம் துன்பமே படாத அம்சம். அதை என்ன பண்ணிடுறோம்? அது மேலே துன்பத்தெல்லாம் ஏற்றி வச்சு அந்த நான்கிறத தவறாக பயன்படுத்துறது யாரு? மூடைகி பிரயுஜ்யதே, அஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்படுகின்றது. இது முக்கிய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அமுக்கிய அர்த்தம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு 2 நான் இருக்கு. வந்து அது அந்த அமுக்கிய அர்த்தத்துக்கு 2 விதமான பயன்பாடு இருக்குன்னு சொன்னார். அதில் 1 லௌகிக்கே, இன்னொன்று வைதிகே. 1 விவகார திருஷ்டியில் ஞானி விவகாரம் பண்ணும்போது அந்த நானை ஒரு மாதிரி பயன்படுத்துகிறாரு. அதே ஞானி கிளாஸ் எடுக்கும் போதும் தான் சுயமாக தான் நிதித்தியாசனம் பண்ணும் போதும் அந்த நானை ஒரு விதமாக பயன்படுத்துகின்றார். இதை நம்ம எப்படி பார்த்தோம்னா, மேல் மனசில் விவகாரத்தில் அவர் பயன்படுத்துகிற நான் வேற, ஆழ் மனசில் அவர் சதா தன்னை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கின்ற நான் என்பது வேறு. அப்போ அவர்கிட்ட 2 நான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்கிறாரு? முதல்ல நமக்கு லௌகிக விளக்கத்தை கொடுத்தார் 12ல். லௌகிக விவகாரே அகம் கச்சாமி இத்தியாதிக்கே புதக. ஞானியானவன் விவகாரத்தில் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு? நான் போகிறேன், சாமிகிட்ட கேட்குறேன், சாமி உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்குறவங்க, உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. வந்து எப்படி சாமி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறோம். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அது அவர் அது என்ன பண்ணுறாரு? அவர் புரிஞ்சு சொல்கிறாரு. அதை நேரம் அவர் வந்து சிதாபாசனாக மட்டும் தன்னை எடுத்துக்கிட்டு சொல்கிறார். நான் அப்படிங்கும்போது அவருக்கு அந்நேரம் அவருக்கு தெரியும் அந்த சரீரத்தை தான் கேட்குறாங்க. அதான் விவகார அர்த்தம். நீங்கள் எப்போ சாமி ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்கிறோம். சரீரம் தான் ஊருக்கு போகுது, நான் ஊருக்கு போகலன்னு அவர் சொல்ல மாட்டார். வந்து மனசுக்குள்ளே நம்மளும் கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியும் சரீரத்தை தான் சொல்கிறோன்னு, அவருக்கும் பதில் சொல்லும்போது தெரியும் சரீரத்தை தான் நான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் நாம் பயன்படுத்தும் போது வெறும் சிதாபாசனை மட்டும் பயன்படுத்தி விவகாரம் பண்ணும்போது அந்த ஒரு நான் பயன்படுத்துகிறோம். அது வந்து லௌகிக நான் அப்படிங்கிறத பிரித்தறிய தெரிகிற அந்த தன்மை. பேசும்போதே வந்து நம்ம எதை வந்து குறிப்பிடுறோம்? நமக்கு நான் என்பதை எதை குறிப்பிடுறோம்? உடம்பை குறிப்பிடுறோமா, அந்த சித்தை குறிப்பிடுறோமா நான் என்னும் போது? அப்போ அவர் சொல்வார் இந்த பிச்சைக்காரன். அது நமக்கு வார்த்தைகளில் சொல்கிறவங்க இருப்பாங்க. சில ஞானிகள் வார்த்தைகளில் தன்னை அப்படி குறுகி சொல்லுவாங்க, வந்து இது அப்படின்னு சொல்லுவாங்க.
சிலர் வந்து இது நமக்கு ஒரு உபாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்களோட பயன்பாடு அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க எந்த நோக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன, நமக்கு வந்து இதில் நம்ம எப்போ லௌகிகத்தில் விவகாரம் பண்ணும்போது மேல் மனசில் அந்த லௌகிக விவகாரத்தை மட்டும் அந்த லௌகிக நானை பயன்படுத்துகிறோம், ஆழ் மனசில் அந்த வைதிக நான் நமக்கு இருக்கணும். நமக்கு அந்த நிதித்தியாசனம் பண்ணும்போது எந்த நானை நம்ம பயன்படுத்துகிறோமோ, அப்போ அதனால தான் ரெண்டும் ஒரே சமயத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நமக்கு அந்த இடத்துல நம்ம எதை யோசிக்கிறோம், நம்ம எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்நேரம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்நேரம் இது வந்து இந்த நான் வந்து வெறும் சிதாபாசனை மட்டும் குறிக்கிற நான் வந்து அதுக்கு கஷ்டம் இருக்குது. வந்து நான் வந்து எப்போவுமே சித்து நான் வந்து அசங்கோகமாக தான் இருக்குது. அப்போ நமக்கு அதை பிரித்து சொல்கிறார் விவகாரத்தின் நடுவில். ஏன்னா நமக்கு படிக்கிறதே ஜீவன் முக்தசிய கா திருப்திகி. அப்போ இந்த ஞானி எப்படி திருப்தியாக இருக்கார், அவர் இதை பிரித்து பார்க்கறதுனால திருப்தியாக இருக்கார். எப்பவும் சதா வந்து அவருக்கு இந்த நாணை ரெண்டு நாணையும் அவர் பிரித்து பார்த்து லௌகிகத்தில் லௌகிக நாணை மட்டும் சிந்திக்கிறாரு, ஆழ் மனசில் அந்த வைதிக நான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், விவகாரம் பண்ணும்போது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம சித்தையும் சிதாபாசனையும் குழப்பி வச்சு என்ன பண்ணிடுறோம், அதனால துக்கப்பட தொடங்கிடுறோம். அந்த சிதாபாசனையை நான் நினச்சிடுறோம். ஆமாம், சம்சாரத்தை ஏற்றிக்கிறோம். இப்போ ஞானிக்கு வந்து அதை இருக்கட்டும் சொல்லுங்க. அப்படியா அப்படியா அது கேப்ஷன் அப்படியா ஃபாதர் இல்லை, ஒருத்தரும் அவங்கவுங்க நிதித்தியாசனம் பண்ணியிருக்கிற அந்த பண்ணியிருக்கிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த உள்ளே இருக்குது அதிர்ஷ்டம் பிச்சைக்காரன். அது நமக்கு ஆழ் மனசில் பதிய வேண்டியது. எப்போ எதை குறிப்பிடுறோம், சரீரத்தை எப்போ குறிப்பிடுறோம், நம்ம அந்த ஆதாரத்தை எப்போ குறிப்பிடுறோம், அது நமக்கு இது பழக்கத்தில் தான் நமக்கு ஏற்படுத்திக்க முடியும், நம்ம அபியாசத்தினால. ஏன்னா இப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஆழமாக புரியுது. ஆமாம், ரெண்டு அம்சம் இருக்குது, நம்ம வந்து எங்கே குழப்பம். ஏன்னா இப்போ எதனால் நமக்கு வந்து நம்ம இவ்வளோ 15 அங்கங்கள் படித்தோம், தியானமெல்லாம் படித்தோம், ஆனால் அங்கே நேரம் நம்ம நான் சொல்லும்போது சித்தை நினச்சி சொல்கிறோமா, சிதாபாசனை நினச்சி மிக்ஸ் பண்ணி போட்டு சொல்கிறோமா. தியானத்தில் உட்காரும்போது நம்ம கேவல சித்தை மட்டும் நினச்சி தியானம் பண்ணோம்னா அடுத்த நிமிஷம் அசங்கோகம் முடிஞ்சு போச்சு, நம்ம பூர்ணமாக அதை வந்து அந்த ஓனை பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு இன்னும் அந்த பழக்கத்தில் மிக்ஸ்அப் பண்ணியே தான் யோசிக்கிறோம். இந்த நானும் அந்த நானும் மாறி மாறி வந்து பாஞ்சு என்ன பண்ணுது, நம்மளை வந்து மிக்ஸ் பண்ணுது. நான் சில நேரம் ஆத்மாவை சொல்கிறோம், நான் அனாத்மாவை சொல்கிறோம். அப்போ மெயினாக என்னது, ஆத்ம திருஷ்டி அனாத்ம திருஷ்டி ரெண்டு தான் இருக்குது நமக்கு. அந்த ஞானி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆத்மாவை அனாத்மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஞானி என்ன பண்ணுறாரு, அனாத்மாவை பயன்படுத்தும் போது அந்த நானை கிளியராக அனாத்மாவுக்கு பயன்படுத்துகிறாரு, ஆத்மாவுக்கு பயன்படுத்தும் போது அந்த நானை தனியாக ஆத்மாகாரமாக பயன்படுத்துகிறாரு. அப்போ அதை நம்ம பிரித்து தெரியாததுனால நமக்கு அப்போ அந்த ஜீவன்கிறது யார், இந்த குழப்பை வச்சுருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து ஜீவன். ரெண்டையும் சித்தையும் சிதாபாசனையும் என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி சிந்திக்கிறோம். வந்து இதை இருக்கிற இடத்துல அதையும், அதை இருக்கிற இடத்துல இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்றி வச்சுருக்கோம். நம்ம இந்த அம்சங்கள் புரிஞ்சிட்டாலே, ஓ நம்ம வந்து இப்போ கஷ்டம் வரும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு கஷ்டம் இல்லை, சிதாபாசனுக்கு கஷ்டம், அதை கழட்டி விட்டுரு. விவகாரத்தில் சிதாபாசனுக்கு கஷ்டம், சித்தம்சம் சேஃப், எப்பவும் சேஃபாக இருக்குது அப்படின்னு நமக்கு இதை நம்ம அபியாசத்துக்கு நல்லா பயன்படும். இப்போ நம்ம அடுத்தது 12. இப்போ நம்ம 12 முடிச்சிட்டோம். லௌகிக விளக்கம் பார்த்துட்டோம். அந்த நானுக்குரிய அமுக்கிய அர்த்தத்தில் இருக்கிற அந்த லௌகிக விளக்கத்தை முடிச்சிட்டோம். போன கிளாஸில் நான் வந்து தத்ரங்கிறதுக்கு வந்து தப்பாக சொல்லிட்டேன். இப்போ அவங்களாம் கிளாஸ் நல்லா படித்ததுனால தத்ரவையும் குழப்பிட்டேன். வந்து அதான் பேச்சு வழக்கில் மறந்துட்டேன். அது வந்து கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்ச கிளாஸ் கேட்குறதோட பிரயோஜனம் வந்து இப்போ இந்த அகம் கச்சாமி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இதில் வர்றது நல்லா புரியும். சம்யக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னமோ ரொம்ப படிச்சு அப்படி தான் இருக்கும். அடுத்து இப்போ 13வது. இப்போ நமக்கு இதில் வைதிக விளக்கத்தை பார்க்க போகிறோம். அந்த நானுக்குரிய வைதிக விளக்கத்தை பார்க்க போகிறோம். 13. அசங்கோகம் சிதாத்மாகம்
इति शास्त्रीयदृष्टितः अहं शब्दं प्रयुङ्क्तेयं कूटस्थे केवले बुधः असङ्गोऽहं चिदात्माहम् इति शास्त्रीयदृष्टितः अहं शब्दं प्रयुङ्क्तेयं कूटस्थे केवले बुधः. நம்ம முத சந்தி பிரிச்சிருவோம். அசங்கஹ அகம், அசங்கஹ அகம், அசங்கஹ அகம், சிதாத்மா அகம், சிதாத்மா அகம் இதி. மூணு பதம் இருக்கு அந்த இடத்துல. அசங்கோ அசங்கஹ அகம் சிதாத்மா அகம் இதி சாஸ்திரிய திருஷ்டிதः. இதி சாஸ்திரிய திருஷ்டிதः. அசங்கஹ அகம் சிதாத்மா அகம் இதி சாஸ்திரிய திருஷ்டிதः. அகம் சப்தம் பிரயுங்க்தः. अहम शब्दं प्रयुङ्क्तः. अहम शब्दं प्रयुङ्क्तः. अयं कूटस्थः. अयं कूटस्थः. अहम शब्दं प्रयुङ्क्तः. अयं कूटस्थः केवले बुधः. अयं कूटस्थः केवले बुधः. बुधः बुधहன ஞானி. இப்போ ஞானி வந்து வைதிக திருஷ்டின்னு பார்த்தோம். லோக்கே வைதிகேன்னு சொன்னார். இப்போ இதில் இன்னொரு புதுசாக ஒரு பதம் கொடுத்துருக்காரு, சாஸ்திரிய திருஷ்டிதகன். சாஸ்திரிய திருஷ்டினாலும் வைதிக திருஷ்டினாலும் ஒன்று தான் நமக்கு. இப்போ சாஸ்திரிய திருஷ்டியில் புதகனா ஞானி எப்படி பயன்படுத்துகிறாருன்னா கேவலே, ரெண்டாவது வரியில் இருக்குது கேவலே. கேவலகேனா கேவலம்னா தனித்து, தனித்து எதனுடனும் சேராமல் பயன்படுத்துகின்றார். இது அதனோட கலக்கலை, அதை இதோட கலக்கலை. கேவலே எதை மட்டும் கேவலே? கூட்டஸ்தக கேவலே, தனியாக கூட்டஸ்தனை மட்டும் கருத்தில் கொண்டு பயன்படுத்துகின்றார் ஞானி. எப்படி பயன்படுத்துகின்றார்? அசங்கஹ அகம், நான் எதனோடும் ஒட்டாதவன் அப்படின்னு அவர் சொல்லும்போது எந்த திருஷ்டியை மட்டும் எடுத்துக்கிறார்? வந்து அந்த அந்த கூட்டஸ்த அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிறார். இதை வந்து எப்போ பயன்படுத்தணும்? ஞானி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விவகாரத்தில் இருக்கும், நான் ரொம்ப அசங்கம், நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அது எப்போ பண்ணுவார்? அகம் அசங்கன்னு தனியாக தனக்குள்ளே சொல்லிக்கிடுவார். இன்னொன்று கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு அகம் அசங்கக அப்படிங்கிறத உபதேசமாக தத்துவமசின்னு சொல்ல முடியுமே ஒழிய அகம் என்ன பண்ண, இதை வந்து என்ன பண்ண மாட்டார். எப்போவுமே வந்து ஒரு முக்கியமாக எப்போவுமே சாமிஜி சொல்லுவாங்க, கிரியாத்வைத்தம் ந கர்ஹிச்சித்து அப்படிம்பாங்க. கிரியாத்வைத்தம் ந கர்ஹிச்சித்து, அத்வைதத்தை வந்து உன்னுடைய விவகாரத்தில் காட்டாத அப்படிம்பாங்க. கிரியா அத்வைத்தம், கிரியா அத்வைத்தம் ந கர்ஹிச்சித்து. முன்னாடி ஒரு பதம் வரும், ஒரு கிரியா அத்வைத்தம் ந கர்ஹிச்சித்து, ந கர்ஹிச்சித்து, ஒரு கர்ஹிச்சித்து ஒரு பொழுதும். கிரியாத்வைதம் ந கர்ஹிச்சித்து, கரோத்திங்கிற மாதிரி கர்ஹிச்சித்து. அதுக்கு முன்னாடி ஒரு பதம் வரும், அத்வைதம் திரிசுலோ முன்னாடி ஒரு பதம் வரும், பாவாத்வைதம் சதா குறியாத். பாவாத்வைதம் சதா குறியாத், கிரியாத்வைதம் ந கர்ஹிச்சித்து. அத்வைதத்தை வந்து உன்னுடைய விவகாரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அது மனசில், ஆழ் மனசில் அந்த அத்வைத பாவம்ங்கிறது ஆழ் மனசில் இருக்கணுமே ஒழிய நான் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் விவகாரத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இந்த அத்வைதத்தை கொண்டு வரக்கூடாது. விவகாரத்தில் வந்துட்டு எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆம்பளை பொம்பளை உட்காந்துட்டு கெட்டி பிடிச்சிட்டு ஆட முடியாது. நமக்கு விவகாரத்தில் தர்மம், நமக்கு
அதனால தான் பாவாத்வைதம் சதா குறியாத், எப்பவும் சதா அத்வைத பாவம் ஞானம் இருக்கணும். அத்வைதத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து விவகாரத்தில் கொண்டு வரக்கூடாது. அதுதான் ராமகிருஷ்ணர் வந்து சொல்லுவார், உன்னுடைய இதில் முந்தானையில் முடிச்சு போட்டுட்டு அத்வைதத்தை முடிச்சு போட்டுட்டு உன்னுடைய விவகாரத்தை பண்ணு. அப்போ இங்கே அகம் அசங்கக அப்படின்னு சொல்லும்போது அவர் தனக்குள்ளே சொல்லிக்கிறாரு, தான் நிதித்தியாசனம் பண்ணும்போது சொல்லிக்கிறாரு, தனக்கு ஒரு துக்கம் வரும்போது சொல்லிக்கிறாரு, கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிக்கிறாரு, விவகாரத்து நடுவில். அதுக்காக தனியாக அதுக்கு வைதிக விவகாரம் நான் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். நம்ம அகம் கச்சாமி அகம் கச்சதி அப்படின்னு விவகாரத்தில் சொல்லும்போது சிதாபாசனம் மட்டும்தான் அங்கே பயன்படுத்துகிறோம். இப்போ அகம் அசங்ககன்னு சொல்லும்போது சித்தம் மட்டும்தான் எடுக்கிறோம். நம்ம அது நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லாட்டி நமக்கு குழப்பம் வந்துடும். அத்வைதத்தை இங்கேயும் அங்கேயும் போட்டு குழப்பிடக்கூடாது. அதனால் அதை பிரித்து, அப்போ இது கேவலகன்னு என்னது, தனித்த கூடஸ்தனை மட்டும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை மட்டும் மனதில் கொண்டு அசங்கக அகம் சிதாத்மா அகம் இதி சாஸ்திரிய திருஷ்டிதக, சாஸ்திர திருஷ்டியில் இந்த மாதிரி பிரித்து அவர் காண்கின்றார். அகம் சப்தம் பிரயுக்தக, அகம் சப்தம் பிரயுக்தன பயன்படுத்துகின்றார். அகம்னா நான் என்றும் சொல்லை ஞானி சாஸ்திர திருஷ்டியில் இவ்வாறு பயன்படுத்துகின்றார். அயம் கூட்டஸ்தக, நான் கூட்டஸ்தன் அப்படின்னு கேவலக தனியாக பிரித்து சித்தையும் சிதாபாசனையும் போட்டு குழப்பாம அகம் அசங்ககன்னு சொல்லும்போது அவர் நல்லா தெரியும் எதை மட்டும் யோசித்து சொல்கிறாரு, அகம் அந்த சித்தை மட்டும்தான் யோசித்து சொல்கிறார். இப்போ நம்ம அகம் அசங்க நம்ம தியானம் பண்ண உட்காரும் போது நம்ம எப்படி உட்காரணும், அப்போ வந்து நம்ம சிதாபாசனை மொத்தமாக கலட்டி விட்டுட்டு நான் அந்த பூர்ண சித்து. இப்போ நமக்கு அந்த இடத்துல தான் நமக்கு குழப்பம் ஆகும். நமக்கு அந்த சிதாபாசனை சேர்த்து கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணிடுவோம், இந்த நானை டைல்யூட் பண்ணிடுவோம் நம்ம இதோட சேர்த்து. அதுக்கு தான் நமக்கு அபியாசம் வேண்டியிருக்கு. நானும் போது பூர்ணமாக கழட்டியோட தெரியும் அவருக்கு வந்து, நானும் போது இது கிடையவே கிடையாது. எப்படி வந்து கனவையும் விழிப்பையும் கம்ப்ளீட்டாக கழட்டி விட்டுறோமோ, ஏன்னா அது வேறு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, இது வேறு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இதுவும் அதுவும் என்ன பண்ண முடியாது, டச்சே பண்ண முடியாது. அசங்கக நமக்கு அந்த பதம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே சொல்கிறோம், எப்படி வந்து டிவியில் என்ன இது வெள்ளம் போனாலும் என்ன தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் அந்த டிவி ஸ்க்ரீன் பாதிக்கப்படுவது இல்லை. ஏன்னா ரெண்டும் வேறு வேறு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அதில் என்னது, அது வெறும் நிழல், அது நிஜம் கிடையாது. அப்போ அந்த அசங்ககன் ஞானி சொல்லும்போது அவர் எப்படி இருக்காரு, தான் சித் ஸ்வரூபம். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய தாங்க முடியாத துயரம் வந்தால் கூட அகம் அசங்ககன்னு அவர் சொல்லும்போது இதனால் சிறிதும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார். ஏன்னா அவர் எந்த ரூபத்தில் இருக்கார், அது அந்த சித் ரூபத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார். இது வந்து சிதாபாசனுக்கு உரிய துக்கம் சித்தை என்ன பண்ணுவாது, கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணாது. அதை தனித்து நன்றாக புரிந்து கொள்வதால் அது அந்த நான் பேர் என்னது, சாஸ்திரிய திருஷ்டித்தக, அந்த சாஸ்திரிய நான். அப்போ இதை நம்ம அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கல்டிவேட் பண்ணுறோமோ, அந்த சாஸ்திரிய நானையும் இந்த ஞானியோட நான், ரெண்டு நான் இருக்குது, அதை தான் நமக்கு அந்த முக்கிய இதுலேருந்து நம்ம விடுபட்டு என்ன பண்ணணும், நமக்கு வந்து இவ்வளோ நாள் அந்த முக்கிய அர்த்தத்தில் இருக்க அந்த நானை பயன்படுத்திக்கிட்டே இருந்துட்டோம். இப்போ விவகாரம் பண்ணும்போது பயன்படுத்தினா சிதாபாசனம் மட்டும் யோசிக்கணும். நமக்கு வந்து அந்த நோக்கத்தில் கண்டேன் உண்டேன் சென்றேன் எல்லாம் யார் வந்து அவதிப்பட்டேன் துக்கப்பட்டேன் வலிக்குது எல்லாம் எதுக்கு வந்து இந்த சிதாபாசனுக்கு மட்டும்தான். சிதாபாசன் கவலைப்படுறான், சிதாபாசனுக்கு துக்கம், சிதாபாசன் கஷ்டப்படுறான் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதை பிரித்து நம்ம சித்தாகிய நான் எனக்கு எதுவும் கஷ்டம் கிடையாது. இதை நம்ம அபியாசம் பண்ணணும். ஏன்னா வெறுதா சும்மா நம்ம டெஃபினிஷன் மாதிரி படிச்சுட்டு போகிறதுனால பிரயோஜனம் கிடையாது. இது நமக்கு என்ன பண்ணணும், நம்ம உள்வாங்கி இதை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறோம். எனக்கு என்ன ஆமாம் ஞானிக்கு ரெண்டு நான் இருக்கா, வந்து ஒன்று வந்து வைதிக நானா, ஒன்று வந்து லௌகிக நானா, நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம அதனால பிரயோஜனம் கிடையாது. நம்மளுடைய இது என்ன, நம்ம ஜீவன் முக்தனை ஆகணும். நமக்கு வந்து அவர் எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யானி முக்தசிய லக்ஷணானி தானி முமுக்ஷோக சாதனானி. எவை முக்தனின் லட்சணமோ அது முமுக்ஷனுடைய சாதனை.
அப்போ ஞானி எப்படி பயன்படுத்துகிறார்? நம்ம எதுக்காக அப்படி பார்த்துட்டே இருக்கோம்? தெளிவு திருமேனி, குருவின் திருமேனி காண்டல்லாம் எதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கோம்? அவர் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய ஞானத்திலேயே நழுவாமல் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்து ஒரு குருமார்களையும் நம்ம போய் பார்க்குறோம். நம்ம கஷ்டத்தை எப்படி அவங்க தாங்குறாங்க, எப்படி ஒரு விவகாரத்தில் எப்படி அவங்க வந்து தர்மத்தையும் தத்துவத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி நம்ம எப்போ பயன்பாட்டில் எந்த நாணை பிடிச்சிருக்கோம்? முக்கிய நானா அமுக்கிய நானா? அமுக்கிய நான்லையும் இந்த நானா அந்த நானா? அப்போ நம்ம முக்கிய நானை முழுசாக கழட்டி விட்டுறணும். எப்பவும் நம்ம இந்த அமுக்கிய நானில் ஒன்று இந்த வைதிக நானை பிடி, அப்படி இல்லாட்டி இந்த லௌகிக நான் பிரித்து ஒன்று சித்து. நான் சித்துங்கிறல இரு, விவகாரம் பண்ணும்போது சிதாபாசம்னு இரு. அப்போ இதை நம்ம நல்ல ஆழ் மனசில் நமக்கு நல்ல இது பதியணும். நமக்கு அடுத்தது 14 இன்னொரு பூர்வபக்ஷம் வருது நமக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு பூர்வபக்ஷம் கேட்டான். வந்து அவன் என்ன கேட்டான்? அகம் அசங்ககன்னு சொல்கிறது யார் அப்படின்னு கேள்வி கேட்டான். ஆனால் பதில் வந்து அதுக்கு டைரெக்டாக பதிலே வரல. நானை 3 துண்டாக பிரித்து போட்டார் வந்து. ஆனால் அதுக்கு பதில் இன்னும் வரல. அந்த அகம் அசங்ககன்னு சொல்கிறது யார்? சித்தா சிதாபாசனா? இப்போ இதில் டவுட்டு ஏன் வருது நமக்கு? ஏன்னா சித்து சொல்லாது. அகம் அசங்ககன்னு வந்து சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து அந்த கரணம் கிடையாது, அது மட்டும்தான் இருக்குது. அகம் இதை வந்து இவர் வந்து அசங்ககன்னு கொடுத்துருக்காரு. பொதுவாக மற்ற வேதாந்த டெக்ஸ்டெல்லாம் அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம படிக்கிறோம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது யார்? சித்தா சிதாபாசனா? நான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மமே சொல்லுமா? இப்போ நான் ஆனந்தின்னு சொல்லிட்டு இருந்தேன் முட்டாள் வந்து. ஏன்னா இன்னொரு பொருள் இருந்தால் தான் அதை வேறுபடுத்தி சொல்லணும். அப்போ இருக்கிறது ஒரு பொருள் தான். அப்போ பிரம்மம் சொல்ல அவசியமே இல்லை. சிதாபாசன் அதாவது சித்து சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை. சிதாபாசன் சொல்ல முடியாது, ஏன்னா அது பிரம்மமே கிடையாது. அப்போ யார் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது? இதுதான் கேள்வியாக கேட்டான். இன்னும் அதுக்குரிய பதில் வரல. அதுதான் இப்போ சொல்ல போகிறார் நமக்கு. திரும்ப பூர்வபக்ஷி ஆமாம், பிகாஸ் அவனுக்கு பொய். அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் பொய். அப்போ யார் சொல்கிறா? இது வந்து ரொம்ப நுட்பமான சிதாபாசனா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பிரம்மமே கிடையாது. பிரம்மமே இல்லாமல் அது எப்படி சொல்ல முடியும்? பிரதிபிம்பம் தான் அது வந்து. அப்போ அது எப்படி நான் வந்து பிரம்மம்னு எப்படி சொல்ல முடியும்? இதால் சொல்ல முடியாது. தட் இஸ் என்ன, எதனால் சொல்ல முடியாதுன்னா இதுக்கு அந்த காரணம் கிடையாது, இதுக்கு இரண்டாவதாக ஒன்று கிடையாது, இது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்று சிதாபாசன் சொல்லவே முடியாது, ஏன்னா அது ஒரே சங்கம். அது எப்படி அசங்கம்னு சொல்ல முடியும்? அசங்கமான பிரம்மம் நான் எப்படின்னு சொல்ல முடியும்? ஒரே துக்கி. அது எப்படி வந்து அகம் ஆனந்தகன் எப்படி சொல்ல முடியும்? அப்போ யார் சொல்கிறா அப்படின்னு நுட்பமான ஒரு கேள்வி. 14 ஞானிதா ஞானிதே த்வாத்மா ஆபாஸ்யஸ்யைவ நச்சாத்மனஹ ஆபாஸ்யஸ்யைவ நச்சாத்மனஹ ததச்ச கதமாபாசஹ கூடஸ்தோஸ்மீதி புத்யதாம் ஞானிதா ஞானிதே த்வாத்மா ஆபாஸ்யஸ்யைவ நச்சாத்மனஹ ததாச்ச கதமாபாசஹ கூடஸ்தோஸ்மீதி புத்யதாம். இப்போ பூர்வபக்ஷி மீண்டும் அதே கேள்வியை கேட்குறான். என்ன இந்த 9வதுல அவன் ஒரு பூர்வபக்ஷம் வந்தது நமக்கு. ந அசங்கக அகம் கிருத்திர் யுக்தா, ந அசங்கக அப்படின்னு எப்படி சிதாபாசன் சொல்ல முடியும்னு கேள்வி வந்தது. அதையே திரும்பவும் சொல்லப்படுகின்றது. இப்போ நம்ம பதம் பிரிச்சிருவோம். ஞானிதா அஜ்ஞானிதா, இது வந்து டியூயல். அந்த ஞானித்தேன்னு இருக்கு வந்து ஞானிதா அஜ்ஞானிதா. ஞானிதா அஜ்ஞானிதா தூ ஆத்மா. ஞானிதா அஜ்ஞானிதா தூ ஆத்மா. தூ துவான்னு இருக்கு.
தூ ஆத்மா ஆபாசஸ்ய ஏவ ஆபாசஸ்ய ஏவ ஆபாசஸ்ய ஏவ ந ச ஆத்மனஹ ந ச ஆத்மனஹ ஞானிதா அஜ்ஞானிதா தூ ஆத்மா ஆபாசஸ்ய ஏவ ந ச ஆத்மனஹ ததாச்ச அடுத்த வரி ததாச்ச கதம் ஆபாசஹ ததாச்ச கதம் ஆபாசஹ கூட்டஸ்தஹ ஆபாசஹ கூட்டஸ்தஹ அஸ்மி இதி புத்தியதாம் கதம் ஆபாசஹ கூட்டஸ்தஹ அஸ்மி இதி புத்தியதாம். இப்போ கேள்வியை நேர கரெக்டாக கேட்குறான். இதில் வந்து குறிப்பாக கேட்கப்படுது ஞானிதா அஜ்ஞானிதா. ஞானிதானா அறியும் தன்மை, அஜ்ஞானிதானா அறியாத தன்மை. இப்போ நமக்கு இந்த சிருஷ்டியில் படிக்கும்போது ஒரு ஜீவன் வரும்போது ஒரு பதம் பார்த்தோம், தீஸ்த தத்ர பூருஷகன்னு பார்த்தோம். அந்த புத்தியில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த அம்சத்தை தான் ஜீவன்னு சொல்கிறோன்னு நம்ம பார்த்தோம். சிதாபாசன், சிதாபாசனோட முக்கியமான தன்மை என்னென்னா அறியும் தன்மை. அவனுக்கு அறியும், அது அறியாமையும் இருக்குது. அதுக்கு வந்து அறிவும் இருக்குது, அறியாமையும் இருக்குது. இப்போ எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், ஃப்ரெஞ்சு மொழி தெரியாது அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த சிதாபாச அம்சம். அதுதான் வந்து அதுக்கு தான் அறியும் தன்மையும் இருக்குது, அறியாமையும் இருக்குது. இந்த அறிவு அறியாமை இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது தான் அந்த அதிஷ்டானம். நம்ம அதை பற்றி இப்போ பேச போகல. வந்து இப்போ சிதாபாசன் வந்து எப்படி இருக்கான்? அறிபவனாகவும் இருக்கின்றான், அறியாதவனாகவும் இருக்கின்றான். அறிவு அறியாமை என்பது சிதாபாசனுடைய அம்சமாக இருக்கின்றது. ஞானிதா அஜ்ஞானிதே தூ ஆத்மா ஆபாசஸ்யைவ நச்ச ஆத்மனஹ. ஆத்ம ஆபாசக, சிதாபாசனுக்கு பேர் கொடுத்துருக்காரு. ஆத்ம ஆபாசக இங்கிறதுக்குள்ள கொடுத்துருக்கு இல்லையா? அந்த ஆத்ம ஆபாசம்ங்கிறது சிதாபாசன். இந்த ஞானிதா அஜ்ஞானிதா அறியும் தன்மை அறியாத தன்மை என்பது சிதாபாசனுக்கு தானே இருக்கு. அறியும் தன்மை அறியாத தன்மை என்பது சிதாபாசனுக்கு தான் இருக்கின்றது. நச்ச ஆத்மனக, ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? அறியும் தன்மையும் கிடையாது, அறியாத தன்மையும் கிடையாது. அறிவு அறியாமை இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கின்றதே ஒழிய அறிபவன் அறியாதவன்கிறது இரண்டு என்னது? சிதாபாசனை சேர்ந்தது. அப்படி இருக்கும்போது ததா, அப்படி இருக்கும்போது கதம் ஆபாசக, கதம் 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 அஸ்மி, பாயசம் கதம் அஸ்தி, கதம் கதம்னா என்னது? எப்படி. அப்படி இருக்கும்போது ததா, அப்படி இருக்கும்போது கதம் ஆபாசக, அந்த சிதாபாசனானவன் கூட்டஸ்தக அஸ்மி, நான் கூட்டஸ்தன் என்று புத்தியதாம் எப்படி அறிய முடியும்? அறியும் தன்மை அறியாத தன்மை என்பது சிதாபாசனை சேர்ந்தது. அப்படி இருக்கும்போது நான் அந்த கூட்டஸ்தனாக இருக்கின்றேன் என்று சிதாபாசன் எப்படி சொல்ல முடியும்? ஆபாசன் சிதாபாசன், ஆமாம், அவனால், ஆமாம், ஏவ, அவனால் எப்படி சொல்ல முடியும்? அதாவது கேள்வி வந்து தெளிவாக கேட்குறான். நான் கூட்டஸ்தன் என்று சொல்வது கூட்டஸ்தனா சிதாபாசனா? பிரம்மம் சொல்லுதா, சிதாபாசன் சொல்லுகின்றதா? அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா இவன் இதுலேயே இவனுக்கு ஓரளவுக்கு இவன் இதை நெகேட் பண்ணிட்டான். பிரம்மம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து அந்த கரணம் கிடையாது. நமக்கு அந்த அறியும் தன்மை அறியாத தன்மைங்கிறது எதுக்கு கிடையாது? பிரம்மத்துக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது சிதாபாசன் தான் சொல்லி ஆகணும். கொண்டு வந்துட்டான், அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டான். சிதாபாசன் தான் சொல்ல முடியும், ஆனால் சிதாபாசன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவன் வந்து கூட்டஸ்தனே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நான் பிரம்மம் என்று சொல்ல முடியும்? கதம் அகம் கூட்டஸ்தக இதி, அந்த சிதாபாசன் எப்படி சொல்ல முடியும்? கேள்வி நல்லா உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? வந்து இன்னொரு சொல்லிட்டுமா? ஞானிதா அஜ்ஞானிதா தூ ஆத்மா ஆபாசஸ்ய ஏவ
நச்ச ஆத்மனக, அதாவது ஞானத்தோடு கூடியிருத்தல் அஜ்ஞானத்தோடு கூடியிருத்தல் என்பது ஆத்ம ஆபாசக. ஆத்ம ஆபாசன சிதாபாசனுக்குத்தான். அந்த இடத்துல ஆத்மாங்கிறது வந்து அப்படி பொயட்டிக்கலாக கொடுத்துருக்காரு. சிதாபாசனுக்கு ஆத்ம ஆபாசன்னு கொடுத்துருக்காரு. நச்ச ஆத்மனக அப்படிங்கிறது அந்த கூடஸ்தனை குறிக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல ரெண்டு ஆத்மா வந்திருக்கு அந்த முதல் வரியிலேயே. ஆத்ம ஆபாசக நச்ச ஆத்மனக அப்படின்னு இருக்கு. ஆத்ம ஆபாசம்ங்கிறது சிதாபாசனை குறிக்கின்றது. ஆமா ஆமா டீச்சர். தூணா மேலும் ஆத்ம ஆபாசக ஏவ நச்ச ஆத்மனக. நம்ம சித்து சிதாபாசம்னு சொல்லுவோம், இவர் ஆத்மா ஆபாசம்னு போட்டிருக்காரு. கொஞ்சம் அவரோட ஸ்டைலுக்காக அப்படி கொண்டு வந்திருக்காரு. பியூட்டிக்காக அவருடைய புலமையும் அவருடைய ஞானமும் அப்படி மோதுது இந்த இதில். எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது எப்படி எடுக்க போகிறோன்னு. ஆனால் எல்லாரும் ஆர்வமாக ஒரு வரியை விடாமல் கேட்குறதுனால, ஏன்னா கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்டு தான். சப்ஜெக்டும் டஃப்பு, லாங்குவேஜும் இந்த மாதிரி அவர் அப்படி குழப்புற மாதிரி போடுறாரு நமக்கு பதங்களை. என்ன லோகே வைதிகேன்னு கொடுத்தாரு, அடுத்ததில் சாஸ்திரிய திருஷ்டி தகன், அதையே வேற பதத்தை போடுறாரு. அப்போ சித்து சிதாபாசம்னு சொல்லிட்டு இங்கே ஆத்மா ஆபாசம்னு போடுறாரு. அப்போ கேள்வி வந்து கதம் ஆபாசக கூட்டஸ்தக அஸ்மி இதி புத்தியதாம். எவ்வாறு சிதாபாசன், ஆபாசகன சிதாபாசன் எப்படி நான் கூட்டஸ்தன் என்று சொல்வான். இப்போ இதுதான் நமக்கு டவுட், முக்கியமான ஒரு டவுட்டை கேட்டுட்டான். இப்போ நமக்கே சொரிகிற மாதிரி இருக்கும். கேள்வி புரியுதா? நமக்கு கரெக்டாக தான் புரியுது. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்ததில் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் வந்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. முதல்ல புரிஞ்சுட்டு நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு சித்து சிதாபாசன் நல்லா நமக்கு புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இப்போ பிரம்மம் பிரதிபிம்பம் ரெண்டுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்படி ரெண்டாக சொல்லும்போது சித்து ஒன்று இருக்குது, சிதாபாசன் ஒன்று இருக்குது, சித்து ஒன்று இருக்குது, சிதாபாசன் ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவர் ஒரு இது சொல்கிறாரு, ஐக்கியம் அப்படிங்கும்போது நமக்கு ஐக்கியங்கிற பதமே வந்து ஒரு தோஷம் உடையது அப்படிங்கிறார். ஏன்னா ஐக்கியங்கிறது ரெண்டாக இருந்துச்சுன்னா ஐக்கியமே ஏற்பட முடியாது, ஒன்றா இருந்தால் ஐக்கியம் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்போ நமக்கு ராத்திரி நேரம் நம்ம போகிறோம், ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் ஒரு சந்திரன் தெரியுது, மேலே ஒரு சந்திரன் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு சந்திரன் தான் இருக்குது, ஆனால் ஒன்று தோற்றம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு அத்தியாசம் நமக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஒன்று மித்யாம்சம், ஒன்று வந்து சத்தியாம்சம். இதுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நல்லா ஈஸியாக தோணுச்சு. வந்து ஒரு மித்யாம்சம் ஒரு சத்தியாம்சம் இருக்கும்போது இது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. வந்து அதுக்கு எப்படின்னா, இப்போ நமக்கு அந்த காலம் நமக்கு இது இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ நம்ம ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் போட்டோம். ஒரு 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 போயம், ஷேக்ஸ்பியரோட போயம். அதில் வந்து ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து 7 படிநிலைகளாக மனுஷனை பிரிச்சுருப்பாங்க. வந்து ஒரு 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மேன். அதில் எனக்கு வந்து இருந்த வேஷம் என்னென்னா கடைசி ஸ்டேஜ். அது வந்து செகண்ட் சைல்டுஹுட் அப்படின்னு ஒரு பேர். அதாவது ரொம்ப சாக போகிற மனுஷன் என்ன. அப்போ வந்து எனக்கு அப்படி ஒரு வேஷம் போட்டிருந்தாங்க. ஒரு 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 கோமாளி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நைட் ட்ரெஸ்ஸு அப்படி என்னது, பூரா தலையெல்லாம் வெள்ளையாக இருக்க மாதிரி தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு வேஷம் போட்டிருந்தாங்க. என்ன அப்போ அந்த மாதிரி ஒரு வேஷம் இருக்கும்போது, நான் வேஷம் போட்டிருக்கும்போது இப்போ அவங்க சித்ராபயணி வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பவத்தியாக நாம கிம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்லணும், நான் வந்து நான் ஆனந்தியா அந்த வயசான ஆளா? வயசான ஆளா இருந்தாலும் நான் ஆனந்தி. ஒரு அம்சம் உண்மையான அம்சம், இன்னொரு அம்சம் ஒரு வேஷம். அப்போ நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு வயசான மனுஷன் அப்படின்னு சொல்லணுமா,
வயசான மனுஷன்னு சொல்லலாம், வயசான மனுஷனாக வேஷம் போட்டு இருக்கின்ற ஆனந்தி, ஏற்றி வச்சது. அப்போ இந்த இடத்துல அப்போ சிதாபாசன் வந்து எப்படி சொல்லலாமான்னா வந்து நாம் பிரம்மம், சிதாபாசனாக தெரிகின்ற பிரம்மம். ஆமாம், அந்த அது அது அப்போ ரெண்டு அம்சம் இருக்குது. ஒரு அம்சம் வந்து ஒரு வேஷம், அது வந்து மித்தியா அம்சம், அது சத்தியம் கிடையாது. அப்போ சிதாபாசன் இப்போ ஆனந்தி தான் வந்து சிதாபாசன் அந்த 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 வேஷத்தில் இருக்கும்போது, நான் ஒரு ஓல்ட்மேன் வேஷத்தில் இருக்கும்போது நான் ஆனந்தி தான் வந்து இந்த வேஷத்தில் இருக்கேன். ஆமாம், அது மாதிரி. அப்போ சிதாபாசன் தான் சொல்லுது. சிதாபாசன் சொல்ல முடியுமான்னு கேட்டோம், நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதனுடைய தன்னுடைய சத்தியத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கிறனால நான் வந்து பிரம்மன் தான், ஆனால் நான் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு. ஏன்னா சிதாபாசன் வெறும் சிதாபாசன் வந்து நான் பிரம்மம்னு சொல்ல முடியாது வந்து, ஆனால் நான் வந்து அதை தவறாக புரிந்திருக்கின்றேன். அப்போ அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது ஒரு அம்சம் வந்து சத்திய அம்சம், ஒரு அம்சம் மித்திய அம்சம் நமக்கு வந்து. இப்போ சொல்லும்போது இந்த சத்திய அம்சத்தை இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கயிறு பாம்பு உதாரணம் தான் அவர் சொன்னார். நான் இது சொன்னது கதை வந்து வேறு. அவர் சொன்னது கயிறு பாம்பு உதாரணம்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாம்பு இருக்குது வந்து, அந்த பாம்பு வந்து நான் கயிறு தான், ஆனால் என்ன பாம்பா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். நான் கயிறு தான், ஆனால் நான் பாம்புன்னு எல்லாரும் பார்க்குறாங்க வந்து, பாம்பாக காட்சி அளிக்கின்றது. உண்மையில் என்னது காட்சி அளிக்கும். இன்னும் போக வேண்டியது, இன்னும் அது வந்து கொஞ்சம் இன்னும் நமக்கு இன்னும் படிப்போம். நமக்கு இதில் அறகுறையாக நிற்கும். அதனால நம்ம, ஆனால் இதில் ஆன்சர் என்ன, ஆன்சரை மட்டும் ஒரு சஸ்பென்ஸை சொல்லிட்டு விட்டுட்டாரு. சிதாபாசன் தான் சொல்லுது. சிதாபாசன் எந்த கோணத்தில் சொல்லுது? மித்தியா அம்சத்தை புரிஞ்சு ரெண்டும் ஒன்றா இருக்கிறாங்க. சத்தியம் மித்தியா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த மித்தியா அம்சத்தை விட்டுட்டு சத்திய அம்சத்தை மட்டும், சத்திய அம்ச நோக்கத்தில் இது சொல்லப்படுகிறது. டிஃபர் ஆகுது நமக்கு உள்ள. ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு சூட்சமா அது வந்து பிரம்மன் தான், நாம் பிரம்மம். சிதாபாசங்கிறது ஒரு ஆபாசம் தான் வந்து நமக்கு வந்து, பிரம்மன் தான் சிதாபாசனாக காட்சி அளிக்கின்றது. அதை புரிஞ்சு என்ன பண்றோம்? அவன் தான் சொல்றான். ஏன்னா அவனுக்கு தான் சொல்ல முடியும். பிரம்மம் வந்து அதுக்கு அந்த கரணம் கிடையாது, எதுவும் கிடையாது. அது வந்து அசங்கம், அதுக்கு ஒன்றும் கிடையாது வந்து, அது வாட்டி சும்மா இருக்கும் வந்து. இவர் சொல்வார், சும்மா பிரம்மான்னா பிரம்மம்னா சும்மா, பிரம்மான்னா சும்மா அப்படிம்பாரு வந்து. ஏன்னா அதுக்கு ஒரு செயல் எதுவும் கிடையாது, அது அசங்கமாக அப்படி இருக்குது. அப்போ சொல்லக்கூடியது வந்து இந்த சிதாபாசன்னா, சிதாபாசன் அப்போ நான் பிரம்மம்னு சொல்லலாமா? அப்போ சிதாபாசன் நான் பிரம்மம்னு சொல்லலாமா? சொல்லலாம். எந்த திருஷ்டியில் அவன் புரிஞ்சு சொல்கிறான் வந்து, நான் வந்து பிரம்மம் தான், ஆனால் சிதாபாசனாக காட்சி அளிக்கிறேன். நான் ஆனந்தி தான், ஆனால் நான் ஓல்டு மேனாக காட்சி அளிக்கின்றேன். உண்மை. அப்போ உண்மையான அம்சம் ஒன்று இருக்குது, இன்னொன்று அம்சம் இது மேலே ஏற்றி வைக்கப்பட்ட அம்சம். அந்த நோக்கில் என்ன பண்ணலாம்? அந்த வயசான அந்த வேஷத்தில் இருக்கும்போது நான் சொல்லலாம் வந்து, நான் ஆனந்தி தான், இது வந்து வேஷம்தான். அது மாதிரி அந்த சிதாபாசன் சொல்லுது, நான் பிரம்மன் தான், இது வந்து சும்மா ஜுஜுபி வேஷம் வந்து, இது வந்து மாயினால் எனக்கு வந்து எப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேக்கப் போட்டு என்னை வந்து ஒரு வேஷம் போட்டாங்களோ, அது மாதிரி இது மாயை கொடுத்த ஒரு வேஷம் நமக்கு. அது மட்டுமா வேஷம்? நம்ம எத்தனை வேஷம் போட்டிருக்கோம். அம்மா வேஷம், அக்கா வேஷம், பிள்ளை வேஷம், எத்தனை வேஷம் தினம் போடுறோம். அது வந்து மேக்கப் ரூமில் போட்ட வேஷம். இது வந்து மாயாதேவி நமக்கு கொடுத்த வேஷம். அப்போ அந்த வேஷத்தை புரிஞ்சுக்கிட்டு, இது வந்து போலியான ஒரு அம்சம்னு புரிஞ்சுக்கிட்டு, நல்லா புரிஞ்சு என்ன சொல்லலாம் நம்ம? அகம் பிரம்ம, நான் பிரம்மன் தான், இதனால இப்படி காட்சி அளிக்கின்றேன். அப்போ சொல்கிறது யாரு? சிதாபாசன் தான் சொல்லுகின்றது. இப்போ நமக்கு இது வந்து இதில் கன்வின்ஸ் ஆகணும். நம்ம இது வந்து நமக்கு ஆள் மனசில் இதை புரியுறதுங்கிறது வேற, ஏற்றுக்கொள்றதுங்கிறது வேற. அதுதான் மனநம் நமக்கு இந்த இடத்துல. எது இல்லாமல் டீச்சர்? சித்து இல்லாமல் சிதாபாசனுக்கு இதே கிடையாது நமக்கு.
இது பேசவே முடியாது நமக்கு. அதுதான் அதனுடைய இருப்பை வாங்கி கொண்டு சொல்லுகின்றது. ஆனால் சொல்றது யாருங்கிறத இங்கே கேள்வி நமக்கு. அகம் பிரம்ம அப்படின்னு சொல்றது யாரு? சித்து சொல்லுதா, சிதாபாசன் சொல்லுதா? சிதாபாசன் பிரம்மமே கிடையாதே, ஏன் எப்படி சொல்ல முடியும்? இந்த திருஷ்டியில் சொல்ல முடியும். அது நான் தான் ஒரிஜினல், எனக்கு பின்னாடி இந்த ஒரிஜினல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த திருஷ்டியில் நான் பிரம்மந்தான் சிதாபாசனாக காட்சி அளிக்கின்றேன் அப்படின்னு நமக்கு ஒரு நுட்பமான, ஏன்னா நமக்கு இந்த கேள்வி நமக்கு வரும். நமக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது யார் சொல்கிறா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இன்னும் நமக்கு ஆழமாக கொண்டு போக போகிறார். இதுக்கு நமக்கு இன்னும் ஆமாம், இதுலேயும் நமக்கு ஆமாம் ஆமாம் இது அந்த திருஷ்டாந்தம், இந்த வைதிக திருஷ்டிங்கிறது நானை 3ஆக பிரிச்சிருக்கோன்னு நமக்கு பிரித்து புரிய வைக்கிறதுக்காக. இப்போ இது மெயினான பூர்வபக்ஷமே என்னென்னா, அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறது யார்? அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சிக்கிறது யார்? சிதாபாசன் தான் புரிஞ்சுக்கிறான். நான் பிரம்மமாக இருக்கின்றேன். அஜ்ஞானத்தின் கூட அஜ்ஞானியாக இருந்தவன் தான் என்ன பண்ணுறான்? நான் பிரம்மமாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான், நான் தான் பிரம்மம், நான் அசங்கம், ஆனால் நான் சங்கம் இருக்கிறது மாதிரி தெரிகின்றது. அப்போ எப்படி ஒரே ஆளுக்கே ஒரு வேஷத்தை போட்டு நம்ம ஸ்தூலமான வேஷம்னு சொல்லும்போது நமக்கு புரியுது, இது மாயை கொடுத்தா நமக்கு வேஷம். ஆனால் நமக்கு அதனால மேக்கப்லாம் நம்ம போடலை இல்லையா, பிறக்கும் போதே ஒரு காஸ்டியூமோடு வந்துட்டோம் நமக்கு. அதனால இது என்ன பண்ண மாட்டேங்குது, இது ஒரு வேஷங்கிறது புரிய மாட்டேங்குது. சித்து சிதாபாசன் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக அடுத்த கிளாஸில் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொன்னோன்னா புரிய தொடங்கிடும். ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக வரும், அரைகுறையாக நிற்கிற மாதிரி இருக்கும். புரியுது. சிதாபாசன் தான். ஆமாம், அதான் சிதாபாசன் சொல்ல முடியுமானா இந்த ஆங்கிளில் சொல்ல முடியும்னு சொல்கிறார். இந்த ஆங்கிளில் தன்னை ஒரிஜினலாக புரிஞ்சுக்கிட்ட ஆங்கிளில் அதுதான் எந்த திருஷ்டியில் சொல்கிறாரு. எந்த திருஷ்டியில் சிதாபாசன் சொல்ல முடியும்னா, நான் உண்மையிலேயே இதுதான், நான் உண்மையிலேயே கயிறு தான், ஆனால் எல்லாரும் என்னை பாம்பா பார்க்குறாங்க அப்படின்னு அந்த கயிறு சொல்கிறேன் சொல்ல முடியும். அதுதான் நமக்கு ஏன்னா இந்த கேள்வியே சாஸ்திரம் படித்தாதான் வரும் நமக்கு. இந்த கேள்வி சாஸ்திரம் ரொம்ப வருஷம் படித்தா தான் வரும், உடனே படித்தா கூட வராது. ரொம்ப வருஷம் 20 வருஷம் படிக்க விட்டு தான் நமக்கு இந்த கேள்வி வரும். ஆமாம் இல்லை, அது நம்மளாக்கெல்லாம் கேள்வி வராது. கேட்கும்போது ஆமாம் கரெக்டாக தானே கேள்வி கேட்குறாங்க, இப்படி ஒரு கேள்வி இருக்கே அப்படிங்கிறத இவர் தோண்டி கொடுத்தனால தான் கேள்வி. நமக்கால அந்த கேள்வி வராது. ஞானிகள் நமக்காக யோசித்து எல்லாம் வச்சுருக்காங்க, கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லி வச்சுருக்காங்க. இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டோம். ஒரு ஆழமான விசாரம். இன்னும் அடுத்தடுத்து நமக்கு இதை வித்யாரண்யர் நம்ம இப்போ தான் புரிய முடியுது, எதனால் அவர் ஒரு அரண்யமாக இருக்கார். ஏன்னா அவரோட கேள்வி எதையுமே நம்ம மறுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்படி பிரித்து கொடுக்குறாரு. ஆமாம் இல்லை, 3 நான் இருக்குல்ல, உண்மை தானே? ஆமாம் இல்லை, கேள்வி வருதுல்ல, யார் சொல்கிறா? அகம் பிரம்மாஸ்மி யார் சொல்கிறா? சித்து சொல்கிறதா, சிதாபாசன் சொல்கிறதா அப்படின்னு நம்மளை ஆழமாக யோசிக்க வைக்கிறாரு. நம்ம ஆழமாக இதை நல்லா பயன்படுத்துவோம். ஆமாம்.